Hi friends, look vanakkam. This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் பற்றி எதுவும் பேச போகிறதில்ல, சைக்காலஜி பற்றி பேச போகிறோம். சைக்காலஜினா என்ன அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாமே யூடியூப் சேனல் நிறைய பார்த்துருப்பீங்க, இல்லை நம்மளோட சேனல் பார்த்துருப்பீங்க. டிசிப்ளினாக இருக்கணும், அது எப்படி இருக்கணும், அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஸ்டாப் லாஸ் போடணும், என்னது ஓவர் ட்ரேடிங் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஓகே, சைக்காலஜியில் நார்மலாக நம்ம பார்க்குறது தான். இப்போது அதை தவிர்த்து வேறு என்ன பார்க்க முடியும்னா, அந்த சைக்காலஜியில் என்னென்ன விஷயம் நம்ம சொல்ல மறந்துட்டோமோ இல்லை பார்க்க மறந்த விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எந்த ஒரு செயலுக்கும் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இலக்கு நிர்ணயிக்கணும். அதை தான் நம்ம கோல். இலக்கு இல்லாமல் எந்த பயணமும் வேஸ்ட். ஃபஸ்ட்டு இலக்கை தீர்மானிங்க. இலக்கை தீர்மானித்ததுக்கு அப்புறம் என்னன்னா ஃபோக்கஸ். எந்த இலக்கை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும், கோலை நோக்கி நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் யாருக்கு பார்க்கணும், என்னுடைய கெஸ்ஸிங் பிரகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஷன்ஸ், பொறுமையாக இருக்கணும். அந்த டிசிப்ளின் சொன்ன சைக்காலஜியில் அடுத்த சைக்காலஜியை பற்றி தேடுறவங்க நிறைய பேர் இந்த விஷயத்தை ஒத்து கவனிப்பாங்க. இந்த ஆட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னும் இருக்கிற நாளைக்கு பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணி பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்கணும், ஓரளவுக்கு மேலே வரணும் அப்படின்றவங்க மட்டும் பாருங்கள். ஏன்னாப்பா உங்களுடைய நேரத்தை நான் வீணடிக்க விரும்பலை, முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கிடையாது. இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபோக்கஸ், கோல் ஃபோக்கஸ் பண்ணு. இது ஏன் சார் ட்ரேடிங்கில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரேடிங்க்கு ரொம்ப ஒத்து போகுது. ஏன் அப்படின்னா நாம் என்னவா நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறும். இங்கே எல்லாம் தெரியும், எல்லா ஃபீல்டுலையும் சரி, நம்ம ட்ரேடிங்னு இல்லை, எல்லா ஃபீல்டுலையும் சரி. இப்போ நம்ம ஒரு ட்ரேடிங் உள்ளே வரோன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஒரு 100 டைம் உறுதிப்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் பண்ண சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது, உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு 100 டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு தெளிவான ஒரு கற்றுக்கிறேன்ற ஒரு மைண்ட் செட்டில் வரீங்க, நீ ஏதோ விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க. ஏன் இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து அழுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, எத்தனையோ நல்ல ட்ரேடர்ஸ் இருக்கீங்க, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா எல்லாமே தெரியுது, அந்த லைவ் மார்க்கெட்டில் என்னால் பதட்டமாக இருக்குதுன்றதே நீங்கள் உறுதிப்படுத்துறீங்க. அதாவது என்னால் லைவ் மார்க்கெட்டில் பண்ண முடியல, நான் பயமாக இருக்குது, என்னால் பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ண முடியல இப்படியே சொல்லி உங்கள் மனசுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்க. உங்களையும் அறியாமல் அந்த பதட்டம், அந்த பயம் தன்னால் நீங்கள் எதையும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ட்ரேடிங் போட்ட உடனே அந்த பயமும் பதட்டமும் தன்னால் உங்களை ஒட்டிக்கும். நீங்கள் எதுவும் கூப்பிடவே தேவையில்லை. ஏன்னா நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டீங்க. ஒரு ட்ரேட் எடுத்தோன்னே பயப்படணும், அதுவும் ப்ராஃபிட்டில் போக சொல்ல தான் பயப்படணும், ஸ்டாப் லாஸ் சொல்ல பயப்படக்கூடாது, இந்த மாதிரி அந்த மனசுக்கு டியூன் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ என்ன ஆகுனா அதுக்கேற்ற மாதிரி பயப்பட ஏன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ், கோல், அதாவது இப்போ வரேன் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த விஷயத்துக்கு போகலாம் நம்ம. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கோல் அப்படின்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் எதில் கோல் அப்படின்னு செட் பண்ணிங்க, ட்ரேடிங் கற்றுக்கணுன்னு விரும்புகிறீங்களா? ஃபஸ்ட்டு கோல் எப்படி செட் பண்ணுங்க, ட்ரேடிங் கற்றுக்கணுமா, லேர்னிங் பண்ணணுமா, அல்லது ட்ரேடிங் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு அதுக்கு வாங்க டிசைட் பண்ணுங்கள். கற்றுக்கணும் அப்படின்னா அந்த கோல் செட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ட்ரேடிங் பண்ணணும், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு ட்ரேடிங் பண்ணணும், ஜஸ்ட் நான் ட்ரேடிங் பண்ணுறதுல தான் இருக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும், என்ட்ரி எக்ஸிட்டு பர்ஃபெக்டாக தெரியும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட், நல்லா இதுக்கு ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. ட்ரேடிங் இப்போ ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக நீங்கள் ப்ராக்டிஸ் நிறைய வெபினார், செமினார் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஜோனில் இருக்கிறீங்க, நீங்கள் செகண்ட் ஜோனில் இருக்கிறீங்க அப்படின்றாங்க. உங்களுடைய ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு என்ட்ரி தெரியல, பயமாக இருக்குது, எங்கே வெளியே வரணும்னு தெரியல, எங்கே எக்ஸிட் ஆகணும்னு தெரியல அப்படின்றவங்க இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்தில் பிரச்சனை என்னென்னா மாற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ லேர்னிங்கில் இருக்கவங்க ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ட்ரேடிங்கில் இருக்கவங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஜஸ்ட் ரிப்பீட்டாக இருக்காங்க. ஸோ ஃபோக்கஸ் நீங்கள் எதில் இருக்கிறீங்க ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டேன், 1 2 3 ஒரு லைனாக ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 10 ஸ்ட்ராட்டஜி மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களோட எண்ணம் சிதறுது, உங்களுடைய எண்ணங்கள் சிதறுது.
நீங்கள் ஏன் 10ல் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றுத்தில் வந்து ஃபெயில் ஆகிட்டுனா இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் வந்து 9:15 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து 10:30 மணிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அது ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த 10:30 மணிக்கு மேலே இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்க. வேறு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னுங்க. அப்போ என்ன ஆகுது, உங்களுடைய எண்ணம் வந்து சிதறுது, அதுக்கு வந்து பலவீனமாகுது. ஆனால் இதே ஸ்ட்ராட்டஜியை திரும்ப அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, நாளைக்கும் சரி, இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜிலே தேடினீங்கன்னா நீங்கள் இதில் மாஸ்டர் ஆகிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்டர் ஆகிட்டதுக்கப்புறம் உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னி வந்து ஈஸியாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஃப்ரெண்ட், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப புரிஞ்சிருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஒரு செயலை நீங்கள் திரும்ப திரும்ப செய்ய சொல்ல நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகிடுங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோவில் அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 100% அக்யூரசி இருக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க, தேடாதீங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதான் சொல்லுவேன் நான். இப்போது ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அதில் 20 பேர் மட்டும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன, 80 ஃபெயில் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா ஃபோக்கஸ். அவங்க எதை நோக்கி வந்தாங்கன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஃபோக்கஸ்ஸு ப்ளஸ் ப்ராக்டிஸ் 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜி வந்து ஒன்று சேர்ந்துடுங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டைமில் அதை அப்ளை பண்ணணுமோ அதே ஸ்ட்ராட்டஜி திரும்ப அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? மார்க்கெட் வேறு மாதிரி திரும்புது, இப்படி திரும்புது, ரைட், ஓகே. அப்போ என்ன ஆகணும்னா, நீங்கள் நெக்ஸஸ் ஜோனில் சொன்ன ட்ரேடிங் ஜோனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செகண்ட் ஸ்ட்ராட்டஜி 2 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்களா, 2 ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது 2த்தில் எதனா ஒன்று கிடைக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் சொல்லுவோம், எதனா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், அதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ரேடே அப்படின்ற விஷயத்தை வந்து செட் பண்ணி இன்ட்ரடே ட்ரேடிங் நான் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஓகே, நான் இன்ட்ரடே மட்டும்தான் பண்ணணும், அதில் செட் பண்ணிங்க. அதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபண்ணுங்க. நீங்கள் இன்ட்ரேடில் என்ன பண்ணணும், நான் கேஷில் நான் ட்ரேட் பண்ணணும், ஓகே, அதுக்கு உண்டான செலக்ட் பண்ணுங்கள். எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிங்க. கேஷில் நான் பண்ணணும், இல்லை நான் வந்து ஆப்ஷனில் பண்ணணும் நான், ஓகே, அதில் சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் ஆப்ஷன் வந்து சேலிங்கில் பண்ணணும், நான் இது ஆப்ஷன் பையிங்கில் பண்ணணும், இல்லை ஆப்ஷன் சேலிங்கில் பண்ணணும், இல்லை நான் வந்து MTXL நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எதை சூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். இன்ட்ரேடேயில் என்ன பண்ண போகிறீங்க, இதுவா இல்லை இதுவா எதனா ஒன்று சூஸ் பண்ணிங்க. அதில் உங்களுடைய கவனம் சிதறாமல் அது முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, எல்லாத்துலேயும் முயற்சி பண்ணி பாருங்க. இதில் கொஞ்ச நாள், இதில் கொஞ்ச நாள், இதில் கொஞ்ச நாள் என்ன கிட்டத்தட்ட போயிடுவீங்க. உங்களுடைய சக்ஸஸ் கிட்ட போயிடுவீங்க. அங்கே திரும்ப வந்துடுங்க. திரும்ப வேறு இடத்துல சூஸ் பண்ணி அதுலேயும் வெற்றி அடைகிற பாதி கிட்ட போயிடுவீங்க. ஆனால் அது வெற்றின்னு தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த லாஸஸ் எங்கே கண்டினியூவாக 3 நாள் 4 நாள் லாஸ் ஆகுது இல்லைங்களா, அதுதான் வந்து நீங்கள் தோல்விக்கான முக்கிய காரணம்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட நல்ல ட்ரேடர்ஸ்க்கு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது சகஜம் தான். ஆனால் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் வச்சு உங்களுடைய கேபிட்டலை பாதுகாக்கணுமே தவிர 3 நாள் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகக்கூடாது, எனக்கு டெய்லி ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சர்வைவல் பண்ணி நிற்க முடியாது ஸ்டாக் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரடே செலக்ட்னா அப்படி பார்த்துங்க. இல்லை சார், நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சி ஏற்பாடு பண்ணுங்கள். ஸோ இங்கே ஸ்விங் ட்ரேடிங் தான் ஏற்பாடு பண்ணணும், இதில் தான் நான் வந்து மேலே வரணும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு என்னென்ன தகவல்கள் சேகரிக்குமோ சேருங்க. அதில் வின் அதான் சொல்லுது கோல் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, எதை சூஸ் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.